இந்த 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 வார் என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஈரான் வந்து கல்ஃப் ரீஜனில் இருக்குது. இந்த கல்ஃப் வளைகுடா பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நாடுகள் எல்லாமே வந்து ரொம்ப சேதமானதுனாலையும் ஏற்கனவே ரஷ்யா வந்து நமக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் $20 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க, $20-25 டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போது இந்த நம்மளோட இன்டர்நேஷ்னல் பாலிசி வந்து தவறான பாலிசி. இன்னைக்கு ரஷ்யா வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. பிளாங்கெட் அப்ரூவல் என்ன, நம்ம வந்து சைனா வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைனாவோட கொடியை போட்டு அந்த ஒரு கப்பல் வந்து அங்கேருந்து கிராஸ் ஆச்சுன்னா ஹார்மோஸில் அது வந்து தடையற்ற டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். இந்தியாவுக்கு அது மாதிரி இல்லை. ஒவ்வொரு கப்பலும் வந்து வெளியே எடுக்கணும்னு சொன்னால் நம்ம வந்து பர்மிஷன் வாங்கணும், பர்மிஷன் அவங்க கொடுத்தா தான் நம்ம அங்கே வர முடியும். இப்போ இந்தியா வந்து இந்த தட்டுப்பாடு இந்த ஸ்கேர்சிட்டி இருக்கிறதுனால இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் வந்து இப்போ வந்து வாங்குறதுக்கு எல்பிஜிகள் முயற்சி பண்ணுறாங்க. எங்கேருந்து? ஆஸ்திரேலியாவிலேருந்து, ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா வந்து நைஜீரியா, அங்கோலா, இதில் வந்து சவுத் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஈக்வடார், கொலம்பியா, அர்ஜென்டினா, அமெரிக்கா, அது மாதிரி இவ்வளோ நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வாங்குறாங்க. இப்போ இதனால் என்ன பிரச்சனைகள்? நமக்கு வந்து கிரெடிட் கிடைக்காது. கிரெடிட் என்ன, 60 நாள் கிரெடிட் கிடைக்காது. ஏற்கனவே ரஷ்யா வந்து நமக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் $20 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க, $20-25 டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போது இந்த நம்மளோட இன்டர்நேஷ்னல் பாலிசி வந்து தவறான பாலிசி. அமெரிக்கா கூட நம்ம சாஞ்சதுனால, இஸ்ரேல் கூட வந்து நம்ம சப்போர்ட் பண்ணதுனால இன்றைக்கி ரஷ்யா வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. நம்ம வந்து வெளியில் வந்து சந்தை ஓப்பன் மார்க்கெட்டில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஓப்பன் மார்க்கெட்டில் என்னென்னா வந்து கேஷ் அண்ட் கேரி. அது இல்லாமல் வந்து பிரெண்ட் ப்ரைஸ்ன்றது சர்வதேசத்தில் என்ன விலை இருக்கோ அந்த காசை கொடுத்து நம்ம வந்து வாங்கணும். அப்போ நம்ம அது வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து காசு வந்து உடனே கொடுக்கணும், அதே மாதிரி அதிக விலையை கொடுத்து வாங்கணும். அப்போது என்ன ஆகுது? இம்போர்ட்ஸ் அதிகமாகுது, நம்ம அதாவது வந்து இறக்குமதி அதிகமாகுது. நம்ம ஈரான்லேயும் ரஷ்யாலையும் கிடைக்கிற க்ரூட் ஆயில் வந்து நல்ல குவாலிட்டி க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய், அதனால் வந்து சுத்திகரிப்பு வந்து ஈஸி, அதில் வந்து செலவு கம்மி. ரஷ்யா அண்ட் ஈரான்லேருந்து வரும்போது வர போகிற செலவு வந்து கம்மி. நீங்கள் அங்கேருந்து அமெரிக்காலேருந்து அங்கேருந்து வரும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு செலவு அதிகம், அது சுத்திகரிக்கிறதுக்கு வந்து அது செலவு அதிகமாகும், டைம் அதிகமாகும். அது இல்லாமல் வந்து அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் ஆகி வரதுக்கு 30 நாளுக்கு மேலே ஆகும். அப்போது இன்றைக்கி இருக்கிற நெருக்கடியை நீங்கள் வந்து இன்றைக்கி சால்வ் பண்ண முடியாது. இன்றைக்கி நீங்கள் அங்கேருந்து ஆர்டர் போட்டு நீங்கள் எடுத்தால் கூட இன்றைக்கி உடனே வந்து பிரச்சனையை வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியாது. அது இல்லாமல் அதிக பணம் கொடுத்து வாங்குகிறோம். அப்போ இறக்குமதி அதிகமாக ஆகுதோ இல்லையோ, நம்ம ஒரு பேரல் $65 கொடுத்த பேரல் வந்து இன்றைக்கி $114 $115 கொடுத்து வாங்குகிறோம். அப்போது வந்து சர்வதேச பரிவர்த்தனைகள் வந்து டாலரில் நடக்குது. அப்போது நீங்கள் வந்து இந்திய மணி வந்து அதிகமாக வந்து கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஒரு பேரலுக்கு வந்து $65 வாங்கின பேரல் இன்றைக்கி $115 கொடுத்து வாங்குகிறோன்னு சொன்னால் அப்போ நமக்கு வந்து எவ்வளோ நஷ்டம்? 1 லிட்டர் தண்ணி வாங்குகிறோம், 20 ரூபாய்க்கு வாங்கின தண்ணி இன்றைக்கி 40 ரூபாய்க்கு வாங்குறோம்னா நமக்கு நஷ்டமா இல்லையா? அப்போ அதனால வந்து தொடர்ந்து வந்து நம்மளோட ரூபாயோட மதிப்பு வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் ரிசர்வ்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில். 2022 வந்து ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து அமெரிக்காவில் ஏற்றுனாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் பங்கு சந்தைகளில் வந்து டைரெக்டாக வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அங்கே ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இன்சென்டிவைஸ் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு பாலிசி அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும். அது பண்ணாததுனால 2022 தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே விட்ரா பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு வந்து அவங்களோட முதலீடை வந்து கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி டேட் வரைக்கும் பார்த்திங்கன்னா 14 லட்சம் கோடி ரூபாய் வந்து இந்தியா ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து விட்ரா பண்ணி வெளியே கொண்டு போயிட்டாங்க. இந்த மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா 1 லட்சம் கோடி வந்து வெளியே போயிருக்கு. அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கேருந்து வெளியே போச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பங்கு சந்தையில் அது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பேக்ட் தாக்குதலை உருவாக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்திய இன்வெஸ்டர்ஸ் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ண முதலீட்டாளர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 47 லட்சம் கோடி ரூபாய் வந்து நம்ம வந்து இழப்பீடை சந்திச்சிருக்கோம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கவர்மெண்ட் வந்து என்ன ப்ரெஷரில் வந்து சமரசமாகறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம், எப்ஸ்டீன் ஃபைல் சொன்னோம், அதானியோட கேஸ் வந்து அமெரிக்காவில் போயிட்டு சொன்னோம். இதெல்லாம் வந்து இருக்கும்போது அமெரிக்கா வந்து நமக்கு வந்து அட்வைஸ் நமக்கு ஆர்டர் பண்ணுறாங்க, கட்டளை இடுறாங்க. அப்போ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறையாண்மையாக உள்ள நாடு வந்து இறையாண்மையை கொண்டு போய் அடகு வச்சிட்டாங்க. நம்ம வந்து இங்கே வந்து ஒரு முடிவு எடுக்க முடியல. எதுவாக இருந்தாலும் அமெரிக்காட்ட தான் வரணும். அமெரிக்கா சொன்னால் வந்து இஸ்ரேல் போவார். இப்போ அமெரிக்கா சொன்னதால இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்.
அப்போ இதனால் நம்ம எந்த மாதிரி ஒரு விளைவுகளை சந்திக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மோடிஜி வந்து ஒரு ஆட்சிக்கு வந்தோன்னு சொன்னார். மேக் இன் இந்தியாவில் நீங்கள் ஒன்றுமே பண்ணலை. மேக் இன் இந்தியாவில் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸோ செமிகண்டக்டர்ஸோ வேறு ஏதாவது வந்து நீங்கள் நல்லா வந்து உருவாக்கியிருந்தா, உற்பத்தி பண்ணியிருந்தா எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஏற்றுமதிகள் அதிகமாக இருக்கும். ஏற்றுமதிகள் அதிகமாக இருந்தால் நம்ம டாலர்ஸில் வந்து நம்ம பொருட்களை விற்றுருப்போம், டாலர்ஸ் உள்ளே வந்திருக்கும். நம்ம இறக்குமதி பண்ணும்போது நம்ம அந்த டாலர்ஸை பே பண்ணிக்கலாம். இப்போ வந்து இறக்குமதி அதிகமாகிடுச்சு. கொடுத்துட்டு இருந்த பேரல் ரேட் வந்து ஒரு கச்சா எண்ணெயோட பேரல் $65 இருந்த பேரல் இப்போ $115 கொடுக்குறோம். ஏற்றுமதி நடக்கலை. ஈரான் போர்லேருந்து நமக்கு வந்து எல்பிஜி வரல, எல்என்ஜி வரல, க்ரூட் ஆயில் வரலன்னு சொல்கிறோமே தவிர இங்கேருந்து எவ்வளோ ஏற்றுமதிகள் நடக்கலை அப்படின்றது யாருமே சொல்ல மாட்டாங்க. இது வந்து முழுக்க வந்து இந்த மத்திய அரசு வந்து மறைக்குது. ஏன் மறைக்குது அப்படின்னு சொன்னால், அந்த விளைவுகள் வந்து மக்களை போய் சேர்ந்துச்சுன்னா வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இழப்பீடை உருவாக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது இங்கேருந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகாவில் இருக்கிற விவசாயிகள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. பழம், வெஜிடபிள்ஸ், அது மாதிரி நிறைய ஃபுட் கிரெயின்ஸ்லாம் வந்து ஏற்றுமதி பண்ண முடியல. இப்போ நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், பாஜக ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எல்லா நாடுகள்லேயும் வந்து பெட்ரோல் விலை ஏறி போச்சு, எல்பிஜி விலை ஏறி போச்சு, நம்ம நாட்டில் மட்டும் ஏற்றலை, அப்போ பாஜக ஸ்டேபிளாக இருக்குது, பேலன்ஸ்டாக இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். பட் அதுதான் இல்லை. மகளிர் தினத்துக்கு அன்னைக்கு வந்து 60 ரூபா ஏற்றினாங்க. இப்போது இவங்க இந்த ஒரு மாதம் வெயிட் பண்ணுறாங்க. எதுக்காகனா வந்து இந்த 5 மாநிலங்களோட எலெக்ஷன் நடக்கணும். எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் பிஜேபி ஜெயித்தாலும் தோந்தாலும் குறைஞ்சபட்சம் 25% வந்து ரீட்டைல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து பெட்ரோல் விலை, டீசல் விலை வந்து $100 விற்கிற பெட்ரோல் $125 மினிமம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா இப்போது இந்த சமயத்தில் பண்ணால் அவங்களுக்கு வந்து தோல்வி வந்து இந்த 5 மாநிலங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். தோல்விகள் சந்திக்கல, அது வேறு. பட் இருந்தாலும் ஒரு மாயை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதனால் மக்களுக்கு நான் சொல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாஜகவோட போக்கு வந்து சரியில்லை. இவங்க வந்து அமெரிக்காட்ட சரணடைஞ்சிட்டாங்க. அதே மாதிரி இவங்களோட சர்வதேச கொள்கைகள் சரியில்லை. இதனால் வந்து பங்குச்சந்தைகள் வந்து அடி வாங்கியிருக்கு. மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது இல்லாமல் வந்து விலைவாசிகள் ரொம்ப ஏறி போச்சு. இன்னமும் விலைவாசிகள் ஏறும். ஸோ தமிழ்நாட்டு மக்கள், நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க, இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு மக்களும் வந்து பாஜகனால் வந்து எந்த மாதிரி ஒரு சேதங்களை உருவாக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த வர இருக்கிற எலெக்ஷனில் வந்து உங்களோட பொன்னான வாக்குகளை வந்து திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து செலுத்துங்க. இந்த காணொலியை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதை பற்றின ஏதாவது உங்களுக்கு வந்து கமெண்ட் தெரிவிக்கணும்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த காணொலியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.